என்ன கேட்டார் தெரியுமா? என்ன கணக்கு வந்தா உன் முகமான சோர்வடைந்திருக்கிறது காரணம் என்று கேட்டார். சுவாமி அதற்கு காரணம் இருக்கு சாமி. எங்களுடைய நாட்டை நான் சிறப்போடு ஆட்சி புரிந்தது. ஆனால் எங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு மயனச்செல்வம் இல்லை என்று அவரிடம் கூறி அவர் என்ன பண்ண தெரியுமா? கவலைப்பட வேண்டாம் கணவன் தான். இப்போது கைலாயத்தில் ஈசனை வணங்கு அரிய பெரிய வரங்களுக்கு என்ன வரத்தை கேட்க சொல்லியிருக்கா தெரியுமா? அவருடைய இடபாகத்திற்கும் சக்தி அம்சமாக ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று வரத்தை கேட்க சொல்லியிருக்கின்றார். இப்போது ஈசனை காண போக நீ எதை சொல்ற? அத்தா குழந்தை இல்லாமல் இருந்து அதுக்கு அழுது கொண்டிருந்தேன். அந்த நாரதரா பார்த்து இந்த யோசனை சொல்லியிருக்கிறார். ஆகையினால் ஒரு நிமிடம் கூட தாமதம் செய்யுங்க. இப்போதே கைலாய சென்று வெற்றியோடு வாங்க. போயிட்டு வரட்டுமா? ஈசனை வணங்க வேண்டும். பூஜை பொருளை கொண்டு வா. இப்படி போட்ட மாளிகை ஆமா கேட்டா இப்படி போட்டமா மாளிகை ஆமா எப்படி போட முடியும்? கேட்டா சுத்தமா இருந்தா போட முடியும். என்ன கஷ்டப்பட்டாங்க? உனக்கு குரங்குன்னு கரெக்டா பேர் வச்சுக்கிறாங்க. குரங்கு எப்போ மழை கடிச்சா என்ன பண்ணும்? அதுதான் பண்ணி வச்சுக்கிற நீ. அந்த மாதிரி திரும்பி பாடுறா நீ. எங்களுக்கு கஷ்டப்பட்டு வாங்க ஒரு நொடியை பிச்சு போட்டு பாவி உரம் கேட்க பூமாலா சரியா? பக்கத்துல அவங்க போட்டு ஆய் போச்சுட்டாங்க. நடக்காது. அதனால வர வழியில ஒரு பொணத்து மேல இருந்து எடுத்தாங்க. ஏண்டா பாவி பொணத்து மேல வாய் ஊத்தி போறவா? ஒரு மாலை கடி போற கொஞ்ச நாள் மாலை கடி கமுடுறாங்க. இது சாமி தேவ மாலை, இது சாமி தேவ மாலை கடி கமுடுறாங்க. இல்ல பாமத்து நம்ம இருப்போம். போறது நம்ம சௌகரியம். கரெக்ட்டா பூஜை முடி. அவ்வளவுதான் ஆகட்டுடா. ஏய் ஓடி உனக்கு கொண்டா. பாவி உன்னை நான் கூட வச்சிட்டு ஒரு பூனை மடி கட்டி வச்சிருக்கேன். நான் என்ன பண்ண சொன்னேன்? நீ தான் சொல்லுடா. சொல்லுமா கொண்ட சொன்னேன். சூடடா சூடம். சூடனா கைதிக்கு தெரியுமா கற்பூரம் வச்சில கற்பூரம்டா பாவி. ஓ கற்பூரம். ஆமா. போடா. சூடம் வேணா போய் சூடம். எந்த ஊர்லயோ தொடர்பு காட்டிலே அடி வாங்க போற நீ. காய் குழம்படா வந்து பேசிட்டு இருப்பாங்க. குடும்பத்துல வேலை ஆட்டம் பாக்குறதுல வேலை காத்துறாங்க. அந்த குழந்தைய வச்சு லைட் தான் நீ லைட் தான் பப்ளிக்ல லைட் வச்சு காமிக்காது. நாலு பேர் வந்து வந்து பீடி கேட்பாங்க. நான் உள்ள போய் தெரியும். இந்த வாய் மணி நேரம் வந்து கொத்திட்டா. ஏய் என்ன வார்த்தை இது? கொத்திட்டானே. ஏய் கொத்திட்டானே என்ன தெரியுமா சொல்லணும்? கடைசியா போய் சேரப்பா சுடுகாடு. ஆமா தானே சொல்லணும். கொஞ்சம் சொல்லணும். தீபத்தை ஏத்தணும். சரி கொத்திரு விடு. என்னடா? நான் ஏத்துறேன். ஏத்து. என்னடா? எஜமா யாரோ நமக்கு இந்த ஊர்ல செய்வணும் ஒரு வடல வச்சிராங்க. அப்படியே தப்பு ஏறி வந்துயா. அம்மால ஒரு சந்தேகம். நீ குச்சிங்களா இல்லையா? நான் போய் ஒரு நாள் ரெண்டு வாரம் குடிச்சேனே. ரெண்டு வாரம் குடியா? ஆமா. அப்படியே தப்பு நீ குடிக்க மாட்டே. கிட்டி கிட்ட குடிக்கிறேன். ஐயோ கிட்டி வந்துட்டல. ஐயோ கிட்டி வந்துறமா? எப்படி தான் பிடிச்சி தொலைப்ப? தீபாவளிக்கு இதோட பெருமையா. வந்தேனா கொண்டா. வாடா சீக்கிரம் வாடா பட்டு எடுத்து வாடா. ஒருவனுக்கு நான் ஓடுவேன். ஏதனா ஒரு வேலை ஓய்வா செய்யாது. டேய் ஏடா டேய் பூஜைக்கிறத உரிச்சிட்ட தலத்த என்ன தவச பட்டு உரிடா கற்பூரம் நிக்க போதியா கோளாரி விட்டுமா ஆனா ஆபத்துல பட்டு உரிடா சீ உரிடா இல்ல மகா அப்படியே உயிரை எடுத்துடுவேன்.
பாவி அவசரத்துல பழைய தெரியல குடிமை எந்திரிப்பாரு ஆமா ஒட்டலாம் டேய் குடி குட்டிய பாமரா உடைக்க கூடாது குடிமையில ஓடிக்கூடாது ஆமாண்டா நான் தான் சொல்றேன் ஆமா குடிமை இல்லாம ஓடிக்கூடாதான் இப்ப ஐபூர் போறோம் குடிமை சட்டையாக ஓடிக்கிறோம் எந்தெந்த சாமிக்கு எப்படி உடைக்கணுமோ அப்படி உடைக்கணும்டா எல்லாம் கடவுள் தான்பா ஓடி ஓடி எந்த வழி ஒழுங்க செய்வேன் இதாவது ஒழுங்க சொல்லுங்க இந்த தேங்காய் எப்படி தெரியுமா உடைக்க சொன்னேன் எப்படி ஓடிக்கணும் ஏய் ஒரே தட்டு இது புலவ வரணும் ஒரே தட்டுல ரெண்டா வரணும் குழந்தை கிடையாது ரொம்ப அம்மாவுக்கு சோற வைக்கிற காக்கா கொடுக்குறா ஏண்டா பாவி உன்னை எப்படி உடைக்க சொன்னேன் ரெண்டு தானே உடைக்க சொன்னேன் தூள வச்சியடா நான் தெரியாம கேக்குறேன் எந்த கடவுள் எனக்கு தேங்காய் ரெண்டா பொழுது வெயில் கேக்குது இல்ல உடைக்கிட்டு நம்ம சௌகரியம் உடைக்கிட்டு தேங்காய் சௌகரியம் ஆமா இருந்தாலும் வந்த உடனே ஐயெல்லாம் குடும்பம் கோயில சாப்பாடு போட்டாங்க அருள் சுமையான உண்மையா சொல்றாங்க இன்னும் ஓடுமா கேக்குறாங்க சாப்பாடு தான் வயிறு இல்ல அந்த அளவுக்கு அருமையான சாப்பாடு போட்டாங்க இன்னும் ஒரு கொரோனா சாப்பாட்டுல இந்த ரசம் தான் தனியா வச்சுக்கிறாங்க சவுத்து போட்டியா ஓடுது எங்க வீட்டுல ஐயோ சுத்தியாத்து நாளைக்கு புளிய மொட்டடா ஆமாண்டா ஆமாண்டா சரி விடுங்க சாப்பாட்டுல எந்த குறையும் கிடையாது எப்படியும் காலைல டிஃபன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க சட்னி என்ன பண்ணுவாங்க நம்ம தேங்காய் எடுத்துட்டு கலந்து கொஞ்சம் ஆட்டுங்க போ ஆண்டவா கைலை வாசா உமா மகேஸ்வரா எனக்கு காட்சி தர மாட்டேன் ஆண்டவா நமச்சிவாயே 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 ஓம் நமச்சிவாயே நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே நீ யாரை கோரி தவறுக்கிட்டாயோ அந்த உமா மகேஸ்வரன் கைலிநாதன் முக்கன் மூர்த்தி ஆகாய மார்க்கமாக ஜோதி வடிவாக நிற்கின்றேன் கத்திருந்து பார் ஆமாம் தாராளமாக திறந்து பார்க்கலாம் பக்தா ஆண்டவா இப்போதான் உனக்கு மனம் இறங்கியதா இரவென்று பகல் என்று வெயில் என்று பாராமல் உன்னையே வணங்கிக் கொண்டிருந்தேன் ஆனால் இப்போதான் சாட்சி அளித்துக்கின்றார் எதற்காக வணங்கினேன் தெரியுமா எதற்காக நீண்ட நாட்களாக எங்களுக்கு கொலை செல்லவே கிடையாது அதனால் உன்னையே வணங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவா பக்தா என்னை கோரி கடும் தவம் இருந்ததால் நீ கேட்ட வரத்தை கொடுக்கின்றேன் பெற்றுக்கொள் பக்தா வரம் கேட்டேன் வரத்தை கொடுத்து விட்டீர்கள் ஆனால் என்ன வர வேண்டும் என்று கேட்டீர்களா என்ன வர வேண்டும் என்று நீ கேட்கவில்லையே ஆனால் என் மீதுதான் தவறு எனக்கு தேவையான வரம் என்ன வரம் தெரியும் என்ன வர வேண்டும் இடபாகத்தில் இருக்கும் சக்தி அம்சமாக எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் அப்பேற்பட்ட வரத்தை கொடுங்கள் என்னுடைய இடைவாகத்தில் இருக்கும் சக்தி அம்சமாக ஒரு பெண் குழந்தை உனக்கு பிறக்கும் அப்படிப்பட்ட வரத்தை கொடுக்கின்றேன் பெற்றுக்கொள் பக்தா அது மட்டுமில்லை இதோ இந்த கடியை கொடுக்கின்றேன் இந்த கடியை பூஜையில் வைத்து உன்னுடைய மனைவி புசித்தால் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அது மட்டுமில்லை ஒரு கனியை கொடுத்திருக்கிறார் இந்த கனியை என்னுடைய மனைவி எழுதினார் எங்களுக்கு கோயிலும் விட்டு வருமா சரி இந்த சந்தோஷ செய்தி என் மனைவியை கூற வேண்டுமே கனகவல்லி சொல்லிவிட்டு சென்றார் சிவன் வந்தாரா கேட்ட வரங்களை எல்லாம் தந்தாரா என்று ஒன்றுமே புரியவில்லையே அத்தா ஈசனை வணங்கினேன் ஈசன் வரத்தை கொடுத்து விட்டார் அது மட்டுமில்லை ஒரு கனியை கொடுத்திருக்கின்றார் இந்த கனியை நீ அறிஞ்சினால் நமக்கு குழந்தை கிடைத்து விடுமா அத்தா குழந்தை இல்லாமல் இதுவரைக்கும் அழுது கொண்டிருந்தேன் ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட கனி கொடுங்க அத்தா என்ன காரணம் என்றே தெரியவில்லை ஒருவித மயக்கமாக இருக்கிறது
இருவரும் சந்தோஷமா இருக்கணும் தோணுது. அப்படியா? நான் இருவரும் இப்போ சந்தோஷமா இருக்க வேணுமா? ஏய் சவத்த பண்ணி திருச்சி வந்தது. ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். கண்ணு கண்ணு கலந்து விட்டது, காதல் கதவு திறந்து விட்டது, காதல் கதவு திறந்து விட்டது. ஒன்றுபட்டது வென்று விட்டது, ஒன்று ஒன்று இரண்டு என்பது ஒன்றுபட்டது வென்று விட்டது. ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். நிலவை போலே பரபரங்குது, நினைக்க நினைக்க குளுகுளுங்குது, நினைக்க நினைக்க குளுகுளுங்குது. ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். கனகவல்லி, நாம் இருவரும் சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டு ஏதோ பின்புறத்தில் இருக்கிறது. சரி நான்